வணக்கம். இன்னைக்கு தமிழ் வகுப்புல நம்ம அடுத்த உயிர்மெய் எழுத்து பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னென்ன வரிசைகள் பார்த்திருக்கோம் நம்ம? கரெக்டா சொல்லுங்க. முதல்ல என்ன வரிசை பார்த்தோம்? ஆனா வரிசை இல்லையா? அதாவது இக்கு பிளஸ் அ அந்த வரிசை பார்த்தோம். அடுத்தது ஆவணா வரிசை இக்கு பிளஸ் ஆ. அடுத்தது ஈனா இக்கு பிளஸ் இ அது பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்த வரிசை இக்கு பிளஸ் ஈ, அதான் ஈயனா வரிசை. சரிங்களா? இக்கு பிளஸ் ஈ, அதாவது மெய்யெழுத்து இக்கு உயிரெழுத்து ஈயனா கூட சேரும் பொழுது என்ன மாதிரியான உயிர்மெய் எழுத்து உருவாக போகுதுன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி எழுதுறது, அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து இக்கு, இது மெய்யெழுத்து இல்லையா? இது கூட என்ன உயிரெழுத்து சேர்க்கிறோம்? ஈயனா, ஈ. நல்லா இழுத்து சொல்லணும். சரிங்களா? ஈ. இக்கு பிளஸ் ஈ இஸ் ஈக்குவல் டு கீ. கீ. கே டபுள் இ. சரிங்களா? கீ. அந்த ஈன்ற அந்த சவுண்டு தான் இந்த எண்டுல முடியணும். சரிங்களா? கீ. அடுத்தது ரெண்டாவது எழுத்து இங்கு. இங்கு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு இங்கி. இங்கி. என் அப்படின்றது வரணும், மைல்டா சவுண்டு. சரிங்களா? இங்கி. இங்கி. இது சரியா யாருமே சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? இங்க. இங்க சொல்லணும். சரிங்களா? ஞான்னு சாதாரணமா சொல்றீங்க, அது தப்பு. இங்க. சரிங்களா? க ஞ ஞ. சரிங்களா? அதே மாதிரி கி ஞி இங்கி. சரிங்களா? இது எப்படி படிக்கணும்னா இங்கி, எழுத்து சொல்லணும். இங்கி. அடுத்தது இச்சு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு சி. சி. அடுத்து இஞ்சு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. 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 சரிங்களா? அந்த க ஞ வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என் அப்படின்ற சவுண்டோட படிக்கணும். இந்த இதுக்கு அந்த எண்ணை எடுத்துட்டு படிக்கணும். சரிங்களா? அதான் வித்தியாசம். நல்லா கவனிச்சு உச்சரிக்கணும். நீ. நீ. அடுத்தது 8 பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு டி. 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 அடுத்தது இன். இதையும் சரியாவே சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஐ என் என் அழுத்தி சொல்லணும். இன். இன். சரிங்களா? இது மாதிரி நான் சொல்லும் போது இன்ன. 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 என்னன்றது முன்னாடி ஒரு எண் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மைல்டா சேர்த்து சொல்லணும். இன்ன. இன்ன. சரிங்களா? இப்ப என் பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. நீ. சரிங்களா? டபுள் என் டபுள் இ. நீ. 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 3 சுழி நாக்கும் 2 சுழி நாக்கும் ப்ரொனன்சியேஷன்ல நல்லா வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? நீ. நீ. அடுத்தது இத்து பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு தி. 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 அடுத்தது இந்து பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. 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 அடுத்தது இப்பு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு பி. 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 அடுத்தது இமு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. 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 அடுத்து இ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஈ. 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 அடுத்து இரு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ரீ. 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 அடுத்து இல்லு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு லீ. 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 அடுத்து இவு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு வி. வி.
வி. அது இழு. இழு. இதையும் சரியா சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? கரெக்டா சொல்லணும். IZH. இழ். இழ். சரிங்களா? இழு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு இழி. ஐ முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு மைல்டா ஒரு இது வச்சுக்கணும் நீங்க மைண்ட்ல. சரிங்களா? இழி. 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 அடுத்தது எள். சரிங்களா? எள். நாக்க நல்லா மடிச்சு சொல்லணும். எள். மேல் எண்ணத்துல தொடணும். எள்ளு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு லீ. 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 சரிங்களா? 2 இல் வருது இதுல. நல்லா ப்ரொனன்சியேஷன்ல வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? அதுல வந்து முன்னாடி ஐ வராது. LEE தான். இதுல வந்து முன்னாடி ஒரு ஐ மைல்டா சவுண்ட்ல சொல்லணும். லீ. லீ. அடுத்து இட்ரு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ரீ. 2 ஆறு. ரீ. 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 ஐ மைல்டா சொல்லணும். ரீ. ரீ. அப்பதான் வித்தியாசம் தெரியும் அந்த ரீக்கும் இந்த ரீக்கும். சரிங்களா? அடுத்தது இன்னு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. 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 சரிங்களா? இப்ப நம்ம படிச்சாச்சு. ஒரு தடவை ஃபுல்லா சொல்ல போறேன் ஆன்ட்டி. கீ. நீ. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு பிரிண்டிங், அதனால இப்படி எழுதியிருக்கேன். நீ. சி. நீ. டி. நீ. நீ. டி. நீ. பி. மீ. ஈ. ரீ. லீ. வி. ழீ. லீ. ரீ. நீ. சரிங்களா? இப்ப வந்து எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஈ வரிசையில ஒரு கொக்கி போட்டோம் இல்லையா? ஒரு ஹூக். இன்னைக்கு கொக்கி தான் போட போறோம். ஆனா அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சுழி கொக்கி. அதான் கர்ல்டு ஹூக். சரிங்களா? இது எப்படி இருக்கு? அப்படியே சுழிச்சு இருக்கு இல்லையா? அதனால இதுக்கு பேர் என்னது? சுழி கொக்கி. இது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு சுழி ஒரு சுழி போட போறீங்க. அவ்வளவுதான். முன்னாடி இப்படி போட்டீங்க கொக்கி. இப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே அழகா சுத்தி ஒரு கேர்ள் மாதிரி வளைச்சு விடணும். சரிங்களா? இப்ப வந்து போடுறீங்க அப்படின்னா, முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்படி ஒரு கொக்கி போட்டீங்க இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போட்டு அது மேலேயே ஒரு சுழி போட போறோம். சரிங்களா? போடுறீங்க இல்லையா? அந்த மேலேயே ஒரு சுழிக்க போறீங்க. ரொம்ப ஈஸி இது. சரிங்களா? அந்த கொக்கி வந்து நீங்க இப்படி வளைச்சு இப்படி பண்ணீங்க. அதுக்கு பதில் இப்படி சுழியா போட போறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? மத்ததெல்லாம் அதே லெட்டர்ஸ் அதே தான். அதனால இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நல்லா சூப்பரா எழுதி அனுப்புங்க. சூப்பரா கரெக்டா உச்சரிச்சு அனுப்புங்க. தப்பே வரக்கூடாது உச்சரிப்புல. சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3 டைம்ஸ் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் இக்கு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு கீ, அதுல இருந்து இன்னு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ வரைக்கும் நம்ம பார்த்து 3 தடவை படிச்சு அனுப்ப போறோம். சரியான உச்சரிப்புல. அடுத்தது என்ன பண்ண போறோம்? எழுதி அதே மாதிரி 3 டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க? இக்கு பிளஸ் இ அந்த ஃபார்மேட்ல 3 டைம்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. பார்த்து தான் செய்ய போறீங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி தானே செல்லக்குட்டீஸ் உங்களுக்கு இல்லையா? சரி, சூப்பரா பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.